18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள், மற்றவங்கள தயவு செய்து ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு ஏதாச்சும் பாருங்கள். ஸ்கேமர்ஸ் எல்லாம் இப்போ எந்த அளவுக்கு கீழ்மட்டம் வரைக்கும் போய் ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணோட ஃபோட்டோ கையில் கிடச்சிட்டா போதுங்க, அதை மாஃப் பண்ணி எடிட் பண்ணி ஏஐ பண்ணி அசிங்கப்படுத்திடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிடுவேன், வைரல் ஆக்கிடுவேன், சோஷியல் மீடியாவில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி பணத்தையும் கூட கொடுங்குறாங்க. இந்த அளவுக்கு அசிங்கமாக நடந்துக்கிறாங்க. நிறைய பேர் இந்த கம்ப்ளைண்ட் வந்து சைபர் செல்கிட்டயோ போலீஸ்டையோ போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவங்களோட நேம், அவங்களோட இமேஜ், ஃபோட்டோ இது எல்லாமே பப்ளிக் ஆகும், நாளைக்கு பேர் கெட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு சங்கடம், இதனால அவங்க வெளியிலே வரதில்லைங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான சேஃபான ஒரு சொல்யூஷன் இருக்குங்க. ஸ்டாப் NCII அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன், அதாவது ஸ்டாப் நான் கன்சென்சுவல் இன்டிமேட் இமேஜ். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்கள் பர்மிஷன் இல்லாமல் உங்களோட ப்ரைவேட் இமேஜஸ் யாருமே எங்கேயுமே அப்லோட் பண்ண முடியாது, ஷேர் பண்ண முடியாது, அதை வச்சு பிளாக்மெயிலும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இவங்க வந்து கேர் எடுத்து இந்த ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. பாதிக்கப்பட்ட பொண்ணு இந்த வெப்சைட்டில் ஒரு கம்ப்ளைண்ட் லாக் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து இனிமேல் ஃபியூச்சரில் சேஃபாக இருந்துக்கலாம். அவங்க இதுக்கு மேலே இனி பயப்படவே தேவையில்லைங்க. அவங்களோட ப்ரைவேட் இமேஜ் வந்து அவங்களுக்கு பர்மிஷன் இல்லாமல் எவனாலையும் அதை அப்லோட் பண்ண முடியாது, எந்த பிளாட்ஃபார்ம்லையும் அதை அப்லோட் பண்ண முடியாது. ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்க ஃபோட்டோஸும் டெலீட் ஆயிரும். ஃபியூச்சரில் அப்லோடே பண்ண முடியாது. இன்னைக்கு நாளைக்கு இல்லைங்க, ஸ்கேமர்ஸ்னால என்னைக்குமே அந்த ஃபோட்டோவை வந்து அப்லோடே பண்ண முடியாது. இது ஒரு சின்ன சிம்பிளான 2 நிமிஷத்தில் முடிகிற ஸ்டெப்பு. அது எப்படி பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாப் NCIIங்கிற வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே கிரியேட் யுவர் கேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அக்ரி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் அண்டர் 18 ஓவர் 18 கேட்டிருப்பாங்க, ஓவர் 18 கொடுத்துருங்க. இங்கே வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, மை செல்ஃப், மீ அண்ட் சம்மன் ஐ நோ, சம்மன் எல்ஸ். இப்போ நீங்கள் தான் பாதிக்கப்பட்ட நபர்னா மை செல்ஃப் கொடுத்துருங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா மீ அண்ட் சம்மன் ஐ நோங்கிற கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை இது வேறு யாராச்சும் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சம்மன் எல்ஸுங்கிற கொடுத்துருங்க. இங்கே வந்து 2 ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோவில் பப்ளிக் பிளேஸில் இருக்கீங்களா இல்லை ப்ரைவேட் பிளேஸில் இருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸில் எது கேட்குறாங்க அப்படின்னா, உங்களை வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஃபோட்டோ இல்லை வீடியோ, நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க இல்லைங்களா, அந்த ஃபோட்டோ இல்லை வீடியோவை இங்கே அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அப்லோட் பண்ணுறதுனா நீங்கள் பயந்துக்க வேண்டாம், உங்களோட ஃபோட்டோ வீடியோ எங்கேயுமே அப்லோட் ஆகாது. இந்த ஃபோட்டோ அண்ட் வீடியோ வந்து ஒரு என்கிரிப்ஷன் ஆகி ஒரு டிஜிட்டல் ஃபார்மில் கன்வெர்ட் ஆகி ஒரு ஹேஷ் ஃபார்மேட்டில் தான் அவங்களுக்கு வந்து அப்லோட் ஆகும். உங்களோட ஒரிஜினல் கண்டென்ட், ஒரிஜினல் ஃபோட்டோ வீடியோ வந்து உங்கள் ஃபோன் விட்டு எங்கேயுமே வெளியிலேயே போகாதுங்க. அதை வந்து டிஜிட்டலாக என்கிரிப்ட் பண்ணி அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த நம்பர் மட்டும்தான் எல்லா பக்கம் ஷேர் ஆகும். அந்த நம்பர் வச்சு தான் எல்லா ஆக்ஷன்ஸும் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் அப்லோட் பண்ண போகிற இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் வந்து இந்த வெப்சைட்னாலேயே பார்க்க முடியாது. அதனால இந்த சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க கேட்டிருப்பாங்க, நம்ம கொடுக்கணும். நீங்கள் இந்த ஃபோட்டோ வந்து பப்ளிக் பிளேஸில் எடுத்திருந்தீங்கன்னா பப்ளிக்னு கொடுங்க, இல்லைன்னா ப்ரைவேட்னு கொடுத்துருங்க. இங்கே 2 ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க, நீங்கள் நியூட் இல்லை செமி நியூடாக இருக்கீங்களா இல்லை ஃபுல்லி க்ளோத்டாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி க்ளோத், அதாவது ஃபுல் ட்ரெஸ் போட்டு நான் இந்த ஃபோட்டோவில் இருக்கேன் அப்படிங்கிற அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் இல்லாமல் இருக்கேன், இல்லைனா பாதி ட்ரெஸ்ஸோட இருக்கேன் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த 2ல் எது உங்களுக்கு சூட் ஆகுதுன்னு நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் ஏதாச்சும் செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் இல்லை நோ கொடுத்துட்டு உங்கள் ப்ரைவேட் இமேஜ் ஏற்கனவே ஆன்லைனில் அப்லோட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் நோ கொடுத்துருங்க. இல்லை உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஐ டோன்ட் நோ அப்படிங்கிறது கொடுத்துருங்க. உங்கள் ப்ரைவேட் இமேஜஸ் ஏதாச்சும் பர்டிகுலர் பிளாட்ஃபார்மில் ஷேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த பிளாட்ஃபார்மை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க. இவங்க கூட எந்தெந்த பிளாட்ஃபார்மில் டைப்பில் இருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் இந்த ஹியர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும். நீங்கள் டேரெக்டாக அந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்மில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனால் அங்கேயும் பண்ணிவிட்டு இங்கேயும் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் நாளைக்கு உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்ம்லையும் இந்த இமேஜஸ் வந்து அப்லோட் ஆகாமல் இவங்க பார்த்துக்குவாங்க. இப்போ இங்கே நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே உங்களோட ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸை அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்லோட் பண்ணுறேன்னா டேரெக்டாக உங்கள் ஃபோட்டோ வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகாது. அதை வந்து என்கிரிப்டட் ஃபார்மில் டிஜிட்டலாக ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஹேஷ் ஃபார்மில் கன்வெர்ட் ஆகி அந்த ஹேஷ் மட்டும் தான் இங்கே அப்லோட் ஆகும். ஸோ நீங்கள் பயப்படாமல் தைரியமாக இந்த ஃபோட்டோ இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் ஆனது இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இங்கே வந்து நீங்கள் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். இந்த பாஸ்வேர்ட் நீங்கள் மறந்துட்டீங்கன்னா இது உங்களால் ஆக்சஸே பண்ண முடியாது. அதனால இந்த பாஸ்வேர்டை மறக்காமல் எங்கேயாச்சும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கீழே இமெயில் அட்ரஸ் கேட்டுப்பாங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த இமெயில் அட்ரஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா இதே பிளாங்காக விட்டுடலாம். இங்கே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ உங்கள் இமேஜஸில் அப்லோட் ஆயிடுச்சு. இங்கே வந்து 2 செக் பாக்ஸ் இருக்கும், இதை டிக் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சப்மிட் கொடுத்தது உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி ஜென்ரேட் ஆகி வரும். இந்த ஐடி வந்து நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் உங்களோட கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு இந்த ரெஃபரன்ஸ் ஐடியும் உங்களோட பாஸ்வேர்டும் வச்சு தான் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்க முடியும். அடுத்தது என்ன நடக்கும்னா, இந்த ஃபோட்டோவோட ஹேஷ், அதாவது என்கிரிப்டட் ஃபார்ம் வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் எங்கே இருந்தாலுமே அது வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிருங்க, பிளாக் ஆயிரும். ஃபியூச்சரில் எவனாலையுமே இது மறுபடியும் அப்லோடே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக வந்து இது பிளாக் பண்ணி வச்சிரும். இதையும் மீறி உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, அது யாராச்சும் உங்களுக்கு த்ரெட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போலீஸ்டையோ இல்லை சைபர் கிரைம்டையோ கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதுக்குண்டான லிங்க்ஸும் நான் கீழே தரேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேர் பண்ணுற எல்லா பீப்புளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன்.